டீமன் ஸ்லேயரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். அதாவது ஸ்பின் ஆப்ல நெக்ஸ்ட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சாப்டர் போட்டாச்சு. 10வது வரைக்கும் டீமன் ஸ்லேயர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. 6 சீசன் வரைக்குமே நம்ம சேனல்ல இருக்கு. அதாவது நம்ம பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அண்ட் ஸ்பின் ஆஃப்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட எல்லா ஸ்பின் ஆஃப்மே முடியுது. ஒட்டுமொத்த டீமன் ஸ்லேயருமே முடியுது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம போட போறது அப்படிங்கிறது சோலோ லிவிங்கோட சீசன் 5. இதுக்கு முன்னாடி 4 சீசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது யாராச்சும் பார்க்கலாம்னா அதையுமே செக் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம அதான் போட போறோம். சோயா வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயரோட ரன்கோகோட ஸ்பின் ஆப்ல எபிசோட் 2ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இவன் பிளட் டீமன் ஆட்ட போட்டு ஸ்டாட் எல்லாத்தையும் உல்ஃபு மாட்ட மாத்தோம்னா ரன்கோக்குமே சும்மா இருக்க மாட்டான். அவன் 4th பாம்பு போடுவான். இவன் போட்ட உடனே மேல மோலட்டா இருக்குல்ல, அதெல்லாம் பறந்து வந்து அந்த இடமே நெருப்பால அப்படி சூழ்ந்துரும். எப்படி? எதனால அவன் மட்டும் இப்படி இறந்து போனோம்? ஏண்டா உன்னைய மட்டும் கேவலவாதிகள்லாம் இருக்கிறப்ப அவன் ஏன்டா இறந்து போனோம்? இல்ல நீ மன்னிச்சிருங்க, நீ விட்டுருங்க, நான் எப்படியாச்சும் ஓடி போயிடுறேன். இல்ல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. நான் என்ன பண்ணாலும் சரி எல்லாமே பாயிண்ட்லெஸ். நீ என்ன பண்ண போற? ஓட போறியா? உன் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்க போறியா? அப்படிங்கிற மட்டும் அவங்க அப்பா பேசியிருப்பாரு. அந்த கண்ணு, அந்த முடி, கண்டிப்பா சொல்றேன் டெஃபினட்டாவே டீமன் ஹண்டர் தான். அவன் அன்னைக்கு வெட்டினது என் கையை மட்டும் கிடையாது, என்னோட பாடி, என்னோட சோல் எல்லாத்தையும் தான். அவன் கொடுத்த காயங்கள் எனக்கு அன்னைக்கு நைட்டே ஆறிடுச்சு. அவன் கொடுத்த பயம் அப்படிங்கிறதே நீ விட்டு போக மாட்டேங்குது. அது கூட என்னால வாழ முடியல. அது எனக்கு கொள்ளுது. அந்த கோபம், அந்த வெறி எல்லாமே ஆன்னு சொல்லி அவனே சுட்டுப்பான். இவனை சுட்டுக்கு அப்புறம் டமால் டிமில் புல்லட்டா பறக்கும். ரன்கோக்கு அப்படியே டாஷ் பண்ணியிருந்தாலுமே நான் என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன். கியோஜிரோ ரன்கோக்கு. அண்ணே, அம்மா சத்தாதுல இருந்து அப்பா ஏன் எப்படி இருக்காரு? எனக்கு என்னமோ இப்படியே அப்பா இருந்தாருன்னா அவர் ஒரு நாள் செத்துருவாரு தோணுது. செஞ்சிரோ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் மேல இருந்துச்சு வருவாரு. இங்க பாரு, நான் தான் இந்த வீட்டுல இப்போதைக்கு பெரியவன். அண்ட் அதனால நான் ஸ்ட்ராங்கா மாறிதான் ஆகணும். நான் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், வீக்கா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஆசிரியமா மாறுவேணும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி இவங்க 2 பேரும் மோத டைம் பாம் எல்லா இடத்துலயும் இருக்குது. என்ன பண்ணாலும் சரி அந்த சாடேட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அது நம்ம ஸ்வாட அப்சர்வ் பண்ணுது, விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு போட்டு தேடிட்டு இருப்பானுங்க. நம்ம மிட்சரி என்ன பண்ணுவான்னா அங்கிட்டு போய் ஒரு பாம்பை கண்டுபிடிச்சிருவா. அதே சமயம் அந்த சாடை எல்லாமே உல்ஃபா மாதிரி அவளை கடிக்க வருமா. ஐயே என்னால வெட்டவே முடியல. நான் என்ன வெட்டினாலுமே சரி அந்த டாக் அதை பிடிச்சி நிப்பாட்டுது. என்னோட கத்தையை உழுவாங்க பாக்குது. அப்படிங்கிறப்ப இவ காலை பிடிச்சி கடிச்சு விட்டுரும். நான் என்னதான் ஃபிளேம் பிரீதிங்க கத்துக்க வந்திருந்தாலுமே என்னால அதை கத்துக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் வெட்ட போறப்பையும் நான் வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமா கொடுத்துட்றேன். அந்த அம்மா ஒரு பிள்ளையும் பார்த்து இருந்தீங்கல்ல, நம்ம போன சாப்டர்ல பாத்துறப்போம், அவங்கள வந்து கடிக்க போயிட்டு இருக்குமா. இவங்களோட குரலும் நம்ம ரன்கோக்கு கொண்டாடினதும் இவளுக்கு ஞாபகம் வந்துடும். டமால் அந்த இடமே வெட்டிக்க அவங்க முன்னாடி போய் நிப்பா பாருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த எல்லா நாயுமே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சுட்டு போவா. மிட்சுரி, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, இப்போதைக்கு லோ ரேங்க் டீமனை கொல்ற. ஆனா ஏதாச்சும் ஒரு ஹை ரேங்க் டீமன் வந்துச்சுன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால நீ என்ன பண்ணணும்னா உன்னோட பிளேடோட எஜ்ஜுக்கு உன் பாடியை கொண்டு போகணும். அது மட்டும் கிடையாது, உன்னோட ஸ்வாடையவே ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப எனக்கு புரியுது. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அது எனக்கு இப்ப புரியுது. நான் ரொம்ப பயந்தேன். நான் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் கார்ப்புக்குள்ளார ஃபிட் ஆக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வீக்கா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த், உன்னோட ஃபிளெக்சிபிலிட்டி, 10வது வரைக்கும் உன்னோட ஹேர் கலர் எல்லாமே பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கு. அதனாலேயே எல்லா டீமன்ஸுமே உன்னை நோக்கி வரும். அதனால நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்னைக்குமே சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல ஒரு ஹார்ட் இருக்கு. அதனால உன்னை நினைச்சு நான் ஒரு பெரிய பெருமைப்படுறேன். உனக்கு ட்ரெயினரா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒருத்தியான ஒரு மேன் வேணும் தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு தேவையான எனக்கு தகுந்த ஒரு இடம் வேணும் தான் வந்தேன். நான் பிளெக்சிபிளா இருக்கணும். ஈவன் ரன்கோக்கோட அட்மிரேஷன் இல்லாமலேயே நான் எல்லாத்தையும் பண்ணி காட்டணும். என்னோட ஹார்ட்டை பர்ன் பண்ணணும், நான் என்னோட பிளேட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடின்னு ஒரு சம்பவத்தை பண்ணிடுவோம் அசால்ட்டா. நான் முடிச்சிட்டேன், நான் அதுங்களை கொண்டுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், என்னோட ஓன் பிரீத்திங் ஸ்டைல் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா? டேய் தம்பி, உனக்கு என்ன? நீ முன்னாடி கேட்டில்ல என் முடிய எந்த கலர்ல இருக்குன்னு. சின்ன வயசுல நிறைய சாக்கரா மூச்சு சாப்பிடுவேன்டா, அதனாலயா இருக்கலாம். இங்கே உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கக்கூசி வருவாரு, எனக்கு சில வேலைகள் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி இவ பாட்டு ஓடுறப்ப, அக்கா தேங்க்ஸ், அம்மா நீங்களே சொல்லுங்க, எங்களேடி தேங்க்ஸ் அப்படின்னு இவளுக்கு கண்ணீர் தாரையா வரும். எனக்கு இப்பதான் புரியுது ரன்கோக்கு, அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம்ல. என்னது, என்னோட எக்ஸ்ப்ளோஷன் ஏன் இன்னும் வெடிக்கவே இல்லை? அது மட்டும் கிடையாது, என்னோட ஓனா ஏதோ காணா போட மாட்டேன் ஃபீல் ஆகுது. கழுத்துக்கிட கத்தி வந்து ஒரு சுத்துவான் பாருங்க. இவனுக்காக நான் நிறைய புல்லட்டை செலவு பண்ணியிருக்கேன். 10வது வரைக்கும் பாம்பாமா வேற போட்டிருக்கேன். எல்லா தடவையுமே அவன் அடி வாங்கி எப்படி எந்திரிச்சு நிக்கிறானே தெரியல. இவனால கட்டானாவை தவிர மற்ற எதையுமே யூஸ் பண்ண முடியல. எனக்கு முன்னாடி நிக்கிற இந்த வாரியர் இவன் தான். அன்னைக்கு நீ முடிக்க வந்தவனா? டேமிட், என்கிட்ட வர புல்லட் இல்ல. நான் வச்சிருந்த லாஸ்ட் ஆமையுமே செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட இப்ப ஃபயர் பவரே இல்ல. என்னடா உனக்கு அவ்வளவுதானா?
என்னடா என்னடா சொன்னு சொல்லி இவனை ஷூட் பண்ணிக்க பாப்பான். பட் புல்லட் இல்லையே, என்ன பிரயோஜனம்? அதை பிடிச்சி டம்மால்னு போட்டு, இல்ல இது என்ன முடியல, கண்டிப்பா என்ன முடியல, நான் காட்டுவேன்டா, நான் யானை உன்னை காட்டுவேன்டா, உன்னை கொல்லுவேன்டா, உன்னைய எனக்கு வெப்பனை வேணும் ஆன்னு சொல்லி தேடுவானா. அவன் சேடக்குள்ள இருந்து ஒரு கத்தி மாட்டம் ஒண்ணு கிடைக்கும். எவ்வளவு பாவண்டா நீங்களா. புசிடோ அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட்ல இருக்க ஒரு ரிலீக் மாதிரி. உங்களோட புசிடோவை வச்சு எங்களோட புல்லட்டை தடுக்க போறீங்களா? இதெல்லாம் நடக்காத காரியமா? அதெல்லாம் நடக்காதுடா. கவலைப்படாதீங்க தம்பி, உங்க கன்னுக்கும் எங்க ஸ்வாடுக்கும் சண்டை வந்துச்சுன்னா எங்களோட புசிடோ தான் ஜெயிக்கும், ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்றப்ப ரன்கோக்கு அப்படியே வீசிக்கிட்டு வருவான். ஒரு போடு போட்டதுக்கு அந்த அட்டமே வெடிச்சு சதுருமா. டேய், உன் பேரு கியோஜிரோ ரன்கோக்கு தானே? சா, இவன் எல்லா டாகுமே கேதர் பண்ணியிருக்கான். எல்லாத்தையுமே இவனோட உடம்புக்குள்ளார கிளாக் மாட மாத்திக்கிட்டான். ஒரு ஆர்மர் மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கான். என் பேரு ஹைரோ க்ளோன் வாரியர். இப்ப சொல்றேன், நான் உன்னை கொல்றேன். அப்படியாடா, வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. இவன் தொட்ட எல்லாமே அப்சர்வ் பண்ணுது. முன்னாடியே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, என்னோட ஸ்வாடை நான் ஸ்ட்ராங்கா புல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் பட்டு எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிப்பான். இவன் இவனை பார்க்க, இவன் அவனை பார்க்கன்னு சொல்லி 2 பேருமே நேருக்கு நேர் நின்றுட்டு இருப்பானுங்க. வந்து 2 பேரும் மோதுறப்ப டமால் அந்த இடமே விட்டு சதுரம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உன்னோட ஸ்வாடு என்னோட கன்னை டிவீட் பண்ண முடியாது. என் டீமன் ஆடி தாண்டா பெஸ்ட். இப்ப சாவுடான்னு சொல்லி கீழே அடிக்க என்னோட ஷேடோல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி அட்டாக் இது? ஃப்ரேம் திங்க்கு 9 ஃபார்ம் இருக்கு. ஆனா அந்த 9வது ஃபார்ம் ஒரு மறைமுகமான ஒரு ஃபார்ம். அதை ஒருவேளை யாராச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு அவங்களே தான் பேர் வைக்கணும். அந்த ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஃபுல் பாடியையும் அவங்களோட ஃபுல் ஸ்பிரிட்டையும் பார்த்தோம்னா அதுக்காக அவங்க கொடுக்கணும். அவங்க பண்ணதுலேயே அவங்க லைஃப்லேயே பார்த்தோம்னா அவங்க கொடுக்குற ஸ்ட்ரைக் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெளியே வரணும். அதால எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்குள்ள போய் கூட எரிக்க முடியும். கீப் யுவர் ஹார்ட் பர்னிங். இதுதான் 9th ஃபார்ம் ரன்கோக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வரும். இவங்க யாரு சொல்லி சுத்துவானா, சுத்திட்டு அப்படி வந்து நிப்பான் பாருங்க. இம்பாசிபிள், இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னைய பார்த்து நான் அட்மையர் பண்றேன். அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல மறைய, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னும் கொஞ்சம், நான் இப்போ ஒழுவக்கூடாது, நான் பாமை கண்டுபிடிக்கணும், அதை கொல்லணும், நான் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கீழே விழுவ போனா. ஆனா நீங்க முடிச்சிட்டீங்க, நீங்க கொண்டுட்டீங்க, இனிமேட்டு நீங்க ஆசிரா எல்லாமே பாருங்க, நம்ம அண்ணன் ஆசிராவ மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அம்மா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் ப்ராமிஸ கீழே விடவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அண்ட் இவங்க வீட்டுக்கு வந்ததை அவங்க அப்பாவுமே கவனிச்சிருப்பாரு. ரன்கோக்கு, நீ பெருமைப்பட வச்சுட்ட, உண்மையிலேயே நீ பயங்கரமான ஒரு ஆளு. இனிமேட்டு நீ ஒரு ஆசிராவா இந்த டீமன் ஸ்லேயர் கார்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுவியா? எஸ், நான் பண்ணுவேன். அம்மா, நீங்க அன்னைக்கு என் இதயத்துக்குள்ள வச்ச அந்த ஃபயர் அப்படிங்கிறது இன்னைக்குமே நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் இந்த வரைக்குமே என்னைய ஒரு எல்டஸ்ட் சன் ஆஃப் ரன்கோக்கு ஃபேமிலியா இருக்குது. என்னோட டியூட்டியை வித்தவுட் ஃபெயிலா பண்ண உழுது. நான் என்னைக்குமே உன்னைதாண்டா நம்பியிருக்கேன் மகனே சொல்லி அந்த ஃபைட் அப்படியே முடிய இங்க அப்படியே வரானுங்க. என்னம்மா என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்லை ஹீரோ. சீசன்ஸ் வேக வேகமா மாற மாட்ட ஃபீல் ஆகல. டேய், அது சாக்கரோட ஸ்மெல் தான்டா. பொனிட்ஸு சொல்றா, அது சாகரா ஸ்மெல் தானே. இங்க பாரு இனோஸ்கே, நம்ம டாஞ்சியோட ஸ்மெல் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அவன் ஒன்னு சொன்னானா சொன்னதுதான். டேய், என்னடா அவங்க 2 பேத்துக்கு ஆச்சு, அது சாகரா ஸ்மெல் தான்டா அப்படின்னு இவங்க ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம ரன்கோ கூட டில்ட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்துட்டு இருப்பான். டேய் வாட்டா பாச்சிரோ, அங்கே நின்று என்ன அர்த்தம், வா போலாம் வா அப்படின்னு சொல்லி இவங்க ஜேர்னி இவங்க ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ரன்கோக்கு வீட்டுக்கு போனோம்னா மெல்லிசையான காத்து, பிரீஸ் மட்டும் அடிக்கிற அந்த காத்துல செடி கொடி அப்படியே எல்லாமே இலையா பறந்து வர நம்ம ரன்கோக்கு அவங்க அம்மா கூடயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு. அவரோட கிளாக் அவரோட பெருமையை சொல்லும், அவர் யாருங்கிறத சொல்லுங்கிற மாதிரி அது அவ்வளோ வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ யா அஃப்கோர்ஸ் இதோட இந்த சாப்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர்ல பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதாவது ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்பின் அப்புங்கிறது முடிச்சாச்சு, டீமன் ஸ்லேயர் சீரியஸுமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகே, அண்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரன்கோக்கு இன்னொன்று ஒன்றுமே இருக்கு, அது வந்து ஒரு மாங்கா மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ ஸ்பின் அப். ஓகேவா, அது வந்து ஸ்பின் அப் கிடையாது, ஒரு ஒன் ஷாட். நம்ம டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 ஒன் ஷாட் இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங் 3 தான், 3 தான். ஆனா அந்த 3 ஒன் ஷாட்ல ஒரே ஒரு ஒன் ஷாட் மட்டும் தான் மாங்காவா வந்தது. அதுதான்
அதாவது ரன்கோக்கு ஒரு ஃப்ரூட் டீமன் கூட சண்டை போற மாட்டோம் ஒரு ஒன் ஷாட். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 20 to 15 பேஜ் என்னமோ தான் அந்த ஒன் ஷாட்டே அவ்வளவுதான் இருக்கும். ஓகே ப்ரோ, மத்த ஒன் ஷாட்ல என்ன கதைனா அது எல்லாமே லெட்டர்ஸ் மாட்டம் ஒரு லைட் நாவல் இருக்குல்ல அந்த மாட்டம் ஒரு ஃபார்மேட்ல வந்திருக்கும். அதை வந்து சொல்றதுக்கு இப்போதைக்கு முடியாது. ஸோ அந்த ஒன் ஷாட்டை மட்டும் எடுத்துருவோம். ஓகேவா, ஒன் ஷாட் இப்போதைக்கு வேணாம், ஃபியூச்சர்ல மேபி பண்ணலாம். நம்ம ஸ்பின் ஆஃபும் முடிச்சாச்சு, சீரியஸா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா டீமன் ஸ்லேயரை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. ஸோ ஏதாச்சும் டீமன் ஸ்லேயரை பத்தி ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சில பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, போட்டதே மறுபடியும் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. பிகாஸ் பிளேலிஸ்ட்ல எல்லாமே கிடைக்கும். நான் தனித்தனியாக தான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ யா, லவ் யூ ஸோ மச்.